கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஆசை இல்லையா? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ நம்ம முகமுகமா பார்த்துறணும். இந்த ஆவிக்குரிய கண்கள நம்ம நெறைய பார்க்கிறோம். ஆனாலும் இந்த மாம்சத்துக்குரிய கண்கள்னால இயேசு கிறிஸ்துவை நம்ம முகமுகமா சந்தரிச்சிரணும். அவர நம்ம 2ஆம் முறையில சந்திக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே நம்ம இங்க சந்திக்கணும்னு சொல்லி நெறைய பேத்துக்கு அந்த ஆசை இருக்கு. எனக்கும் அந்த ஆசை நெறைய இருக்கு. ஆனாலும் இந்த ஆசை எதுக்கு நமக்கு வருதுன்னா, முதலாவது எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்களே, "இல்ல நான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவ முகமுகமா சந்திச்சேன்." அதனால நம்ம நெறைய நேரத்துக்கு அந்த தூண்டுதல் வருது. சில பேர்த்துக்கு உண்மையாவே அந்த ஆசை இருக்கும். இல்ல அதாவது "ஏசப்பா எனக்கு இவ்ளோ செஞ்சிருக்காங்க. அவர நான் இந்த உலகத்துல நான் பார்க்கணுங்கிற அந்த ஆசை கண்டிப்பா உண்டு." எனக்கும் அந்த ஆசை நெறையா உண்டுங்க. இந்த ஆசை வர்றது நல்லதுதான். அவர பார்க்கிறது நல்லதுதான். ஆனாலும் அவர் சொல்றத நம்ம கேட்டுருக்கோமா? அதுதானே முக்கியம். இல்ல ஆவிக்குரிய கண்கள்ல இயேசு கிறிஸ்து நெறைய நமக்கு வேதத்துல சொல்லியிருக்காங்க. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனா எப்படி? அவர் எப்படி நமக்காக வாழ்ந்தார்? எதற்காக மரித்தார்? எல்லாத்தையும் சொல்லி அந்த வேதத்தை தியானிக்கிறதுக்காக அந்த வேதத்த நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த வேதத்த நம்ம முழுவதுமா படித்து நம்ம தியானிக்கிறோமா? அது இல்லவே இல்ல. நெறைய நேரம் என்ன பண்றோம்? நம்ம கண்கள்ல பார்க்கணும். கண்கள்ல பார்த்து நம்ம விசுவாசிக்கணும்னு நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா வேதத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை கேட்டு, நம்ம அதன்படி நடக்கிறதுக்காக தான் அந்த இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். பேதுரு பார்த்தீங்கன்னா, அந்த மறுரூப மலையில ஏசப்பா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர்த்தையும் கூட்டிட்டு மறுரூப மலைக்கு போறாங்க. போன உடனே அங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மறுரூபமாறார். அவர பார்க்கிறம்போது எப்படி இருக்காம்? அவர் முகம் சூரியனைப் போல இருக்காம். அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல இருக்காம். இதெல்லாம் பார்த்த உடனே பேதுருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. கூட வேற எலியாவும் இருக்காங்க, மோசேயும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு. நான் அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். மத்தேயு 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேவுக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பேதுருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இயேசு கிறிஸ்து அந்த மாரி இதுவரைக்கும் அவரு பார்த்ததே இல்ல. மறுரூபமாயி பார்த்ததே இல்ல. கூட 2 பேர் வேற இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன சொல்றாரு, "ஏசப்பா நான் உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டுமா? மோசேக்கு ஒரு கூடாரம் போடட்டுமா? எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுமான்னு" சொல்லி கேட்கிறார். நம்மளும் அப்படிதான். நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்துட்டோம். அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருவோம்னு சொல்லி நெறைய நேரம் அந்த பதட்டத்துல நம்ம சொல்றது உண்டு. ஆனா உண்மையா கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? அடுத்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 5ல அவன் பேசுகையில், பேதுரு பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் இல்ல? யாருக்கு அது சொல்லப்படுதுன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள். அவர் கூடவே இருக்கிறாங்க. ஆனாலும் கடவுளுக்கு தெரியுது, இவங்க 3 பேரும் இயேசு கிறிஸ்து சொல்றத கேட்கல. அதனால தானே சொல்லப்படுது, நீங்க கேளுங்கன்னு ஏன் கடவுள் சொல்றாருன்னா, நீங்க கேட்கல. அதனால தான் கடவுள் என்ன சொல்றாரு, நீங்க கேளுங்கல்ல. பேதுரு நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. எல்லா சீஷர்களுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக வந்தவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்றத கேட்கல. அவர நம்ம கூடவே இருக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனாலும் அவர் சொல்றத நம்ம கேட்டு நடக்கிறோமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லங்க. இன்னைக்கும் அதுதான் சொல்றாரு கடவுள். நீ ஆசைப்படுறதெல்லாம் ஓகேப்பா. நீ முதல்ல வேதத்தை தியானி. வேதத்துல இருக்கிற வசனத்தின்படி நடக்க பாரு. என்ன மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாங்களோ, அது எல்லாத்தையும் நீ தியானிச்சு, அதன்படி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ அப்பியாசப்படுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்து அவருக்கு சித்தமானால் நமக்கு கண்டிப்பா தரிசனமாவாருங்க. அததான் நம்ம பார்க்கணும். அத விட்டுட்டு பேதுரு சொன்ன மாரி, நான் உங்களுக்கு கூடாரம் கட்டுறேன்னு சொன்னார். நம்ம என்ன சொல்றோம்? "ஏசப்பா உங்களுக்கு அந்த ஊழியம் பண்ணட்டுமா? ஏசப்பா நான் இந்த ஊழியம் பண்ணட்டுமா? நான் சர்ச் கட்டி குடுக்கட்டுமா? இல்ல அந்த மிஷனரி தாங்கட்டுமா?" இதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் பண்றது கரெக்ட் தான். ஆனா முதலாவது கடவுள் சொல்ற மாரி இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம கேட்கிறோமா? எக்ஸாம்பிள்க்கு மலை பிரசங்கத்துல கடவுள் சொல்றார், "கோவப்படாதன்னு" சொல்றார். நம்ம கோவப்படாம இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் எவ்ளோ டைம்ஸ் நம்ம கோவப்படுறோம்? அது பாவத்துக்கு ஈக்குவல். அடுத்தது பார்த்தோம்னா, விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்றாங்க. கண்களின் இச்சையில கண்கள்ல பிச்சையா ஒரு பெண்ண பார்க்காதன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்காம இருக்கிறோமா? நமக்கு அந்த குத்துதல் இல்லவே இல்ல. ஆவியானவர் சொன்னா கூட நம்ம நெறைய நேரம் என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஆவியானவர மட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவனை விட்டு விலகி போயிரும். அதனால இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்வோங்கிற ஆசை இருந்தாலும், முதலாவது அவர் சொல்றத கேட்டு அதன்படி நடக்கும்போது இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷப்படுவார். அதனால இன்னைக்கு நம்ம பேதுருவோட வாழ்க்கையில பார்த்த மாரி நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டோம். கடவுள் நமக்கு நெறைய செய்திருக்கிறார். அதெல்லாம் ஓகே.
அதை மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், அதுவும் ஓகே. இதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவன் சொல்கிறத கேட்கணுங்க. கேட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் பின்னாடி நம்ம போகும்போது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சுயத்தை சாக கொடுத்து நம்ம மறுபடியும் அவர் மூலியமாக பிறக்கப்பட்டால் ஒழிய நம்ம தேவனை பின்பற்ற மாட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம முடிவெடுப்போம், கடவுளே நான் பேதுருவை போல நான் உம்மை பின்பற்ற போகிறேன், கடைசி வரைக்கும் நான் உங்களை பின்பற்ற போகிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.